சத்யபாமா மேடம் அவங்க வந்து காரைக்குடிலேருந்து வந்திருக்காங்க. புது வரவு, சரிங்களா? அதனால் அதாவது சிறப்பாக உரையாடும்படி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஜோதிடம் என்பது நமது முன்னோடிகளான சித்தர்களாலும் மெஞ்ஞானிகளாலும் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மறைக்கலையாகும். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவானது. தற்சமயம் ஜோதிடக்கலையை அறிவியலாக்கி அதற்காக ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அந்த கணித முறையை திருக்கணிதம் என்று ஜோதிட வல்லுநர்கள் கொடுத்துள்ளார்கள். அதில் பிறந்த நேரம், தேதி, பிறந்த இடம் கொடுத்தால் நமது ஜாதகத்தை பாவக ரீதியில் தெரிந்து கொள்ளலாம். தற்சமயம் ஜோதிடத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். ஜோதிடர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளார்கள். அதை நான் குறை சொல்லவில்லை. சாஃப்ட்வேர் கொண்டு ஒருவரின் ஜாதகத்தை போட்டுவிடலாம். ஆனால் பலனை சாஃப்ட்வேரில் எடுக்க முடியாது. ஒரு கட்டம் வரை தான் அறிவியலின் பயன்பாடு செல்லும். அதற்கு மேல் நமக்கு இறைஞானம் இருந்தால் மட்டுமே ஒருவரின் ஜாதக பலனை தெளிவாக எடுத்து கூற முடியும். இதை எப்படி பெறுவது? இறைவனிடம் தோன்றும் அச்சமே ஞானத்தின் வெளிப்பாடு. பைபிள் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது குரான். நமது இந்து கடவுள்கள் மட்டும் பாவத்தை செய்ய சொல்கிறதா? கிடையாது. பாவ பலனை நிர்ணயம் செய்ய அந்த சிவபெருமானால் படைக்கப்பட்டவர் தான் சனீஸ்வரன் ஆவார். கர்ம பலனை தருபவர். நமது ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி என்று சொல்கிறோமே, அது அவரவர் கர்ம வினைப்படி இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஒரு கர்ம வினை. விதிப்படிதான் வாழ்க்கை என்றால் நமக்கு மதி எதற்கு? அதன் கதி என்ன? இறைவன்தான் கதி. மார்க்கண்டேயனுக்கு விதியை மாற்றியமைத்தவர். அவருக்கு 16 வயது ஆயுள் என்று உள்ளது. அவருடைய பெற்றோர்கள் அவரிடம் சொல்ல தயங்குகிறார்கள். அவர் வரும்போது அதை கேட்டு விடுகிறார். நேரே ஈசனிடம் சென்று, இறைவா, நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் நான் இறந்து விட்டால் உன்னை பூஜிக்க முடியாது, உன் நாமத்தை ஜபிக்க முடியாது என்று கூறி அந்த லிங்கத்தை ஆலிங்கனம் செய்து வெள்ளரி காம்பி நின்று விடுபடுதல் போல என்று கூறுகிறார். இதில் என்ன தத்துவம் அடங்கியிருக்கிறது? ஒரு மரத்தில் பழம் பழுத்துவிட்டால் அந்த பழம் காம்பை விட்டு தானே கீழே விழுந்துவிடும். இது இயற்கையின் விதி. ஆனால் வெள்ளரி பழத்தில் மட்டும் பழம் தரையில் அப்படியே இருக்கும். பழத்தின் காம்பு அந்த பந்தத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த பழம் வெடித்து சிதறி மற்றொரு இடத்தில் செடியாக முளைக்கும். இந்த பழத்திற்கும் காம்பிற்கும் உள்ள பந்தம் நம்முடையது. இறைவா, உன் நினைவு என்னுள் அடங்கி இருக்கும்போது என்னை ஆட்கொண்டு விடு, என் விதி உனக்குள் அடக்கம் என்கிறார். யமன் வருகிறார். பாசக்கயிற்றை வீசும்போது அது சிவபெருமான் லிங்க வடிவின் இதுவும் சேர்ந்து விழுகிறது. ஈசன் யமனிடம் தோன்றி, மார்க்கண்டேயன் என் நினைவோடு இருந்தபோது அவன் உயிரை மாய்க்க உனக்கு எப்படி தைரியம் என்கிறார். யமன் தவற்றை உணர்கிறார். இது கதை என்றாலும் கதி என்று இறைவனை வேண்டினால் அவர் நம்மை எந்த தருணத்திலும் காப்பாற்றிடுவார். விதி வலியது என்றாலும் மதியால் விதியை வெல்வோம். இறை நம்பிக்கையே மறை நம்பிக்கை என்று கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். என் பேர் கே சத்யபாமா. ஃபோன் நம்பர் 93-425-47032 425-47032 காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். சத்யபாமா அம்மா அவங்க மிக அற்புதமாக புது மேடையாக இருந்தாலும் பீச்சு, அதாவது நச்சு 4 வார்த்தையை சொல்லி அழகாக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள பாராட்டு விதமாக பொன்னாடை போத்த மணப்பாறை சேர்ந்த ஜோதிமணி அவங்க வருக வருக என வரவேற்கிறோம்.